இன்னைக்கு மகளிர் தினம். அதனால வேதம் பெண்களை பற்றி சொல்லிய சிறப்புகளை நம்ம சொல்லி ஆகணும். பொதுவா இன்னைக்கு ஆண்களுடைய எண்ணம் எப்படி இருக்கு அப்படின்னா, எபேசியர் 5வது அதிகாரத்தை எடுத்து, மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் அப்படின்னு சொல்லி பெண்கள் தங்களுக்கு கீழ்ப்படியணுன்றதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதே மாதிரி எபேசியர் 5:23 எடுத்து, கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல ஒவ்வொரு மனைவிக்கும் கணவன் தலையா இருக்கிறான் அப்படி சொல்லி அவங்க ஒரு படி மேல அப்படின்ற மாதிரி காண்பிக்கிறது உண்டு. ஆனா நம்ம ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறணும். உண்மைதான், வேதம் எப்படி கணவனை தலைன்னு சொல்லுதோ அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். ஆனா அதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கணவன் தலையாக இருந்தாலும் தலையில எடுக்கக்கூடிய தீர்மானங்களை அதுக்கு கீழே உள்ள சரீரம் தான் செஞ்சு முடிக்குது அப்படின்றத ஒரு கணவன் முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். எந்த விதத்திலும் பெண்கள் ஆணுக்கு கீழ் கிடையாது, சமமானவர்கள். ஏன்னா எடுக்கப்படுகிற தீர்மானங்களை பெண்கள் தான் நிறைவேற்றி முடிக்கிறாங்க. அதுக்கு ஒரு அற்புதமான வசனம் ஆதாரமா இருக்குது. புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. புத்தி இல்லாத ஸ்திரீ தன் கைகளினால அதை இடித்து போடுகிறாள்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆக ஒரு குடும்பம் கட்டப்பட வேண்டிய அந்த மிகப்பெரிய பொறுப்பு ஒரு பெண்ணோட கையில தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இது மிக அற்புதமான விஷயம். தீர்மானங்களை எடுப்பது கணவனாக இருந்தாலும் அதை செய்து முடிக்கிற அந்த குடும்பத்தை அழகாக கட்டுகிற ஒரு அற்புதமான முழு பொறுப்பும் ஒரு பெண்ணுடைய கையில இருக்குதுன்றது வேதம் அழகா தெளிவுபடுத்துது. அதே போல இன்னொரு முக்கியமான விஷயமும் நம்ம சொல்லி ஆகணும். கணவனுக்கு மனைவி கீழ்ப்படியணுன்றது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அதே எபேசியர் 5 அந்த வசனத்திற்கு கீழே புருஷர்கள் எப்படி செயல்படணுன்றதையும் அழகா சொல்லப்பட்டிருக்குது. அதை நம்ம அநேகர் வாசிக்கிறத மறந்துடுறோம். அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, கிறிஸ்து எப்படி சபையில அன்பு கூர்ந்தாரோ அது போல புருஷர்களே நீங்க மனைவியின் இடத்துல அன்பு கூறுங்கன்னு சொல்லுது. கிறிஸ்து சபைட்ட எப்படி அன்பு கூர்ந்தாருன்னா, தம்மையே பலியாக கொடுத்து அன்பு கூர்ந்தாராம். அவங்கள கீழ்ப்படிங்கன்னு சொல்ற நாம கிறிஸ்து சபையில அன்பு கூர்ந்த மாதிரி மனைவியின் இடத்துல நம்ம அன்பு கூறுகிறோமான்றத புருஷர்கள் கண்டிப்பா யோசிச்சு பார்க்கணும். ஆகவே இந்த மகளிர் தினத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம், பெண்கள் ஆண்களுக்கு கீழானவர்கள் என்கிற எண்ணம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. அவர்கள் நமக்கு சமமானவர்கள். தீர்மானங்களை நாம் எடுத்தாலும் அவர்களே அதை நிறைவேற்றி முடிக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கிறார்கள். இன்னொரு விஷயம், நாம கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கும் போது அதை விட முக்கியமா கிறிஸ்துவை போல நாம அவர்களை நேசிக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இதை நம்ம இந்த நாள்ல நினைவில் கொண்டு சமமாக அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் கனத்தையும் புரிதலோடு கொடுத்து அவர்களுக்கு இந்த நாள்ல நம்ம வாழ்த்துக்களை சொல்லலாம். God bless you.